ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஃபோட்டோஷாப் 26ல் ஹார்மனைஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் வெளியே அவுட்டோர் போய் எடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் இன்டோர் லைட்டிங்கில் எடுக்கும்போது இன்டோரில் இருக்கிற சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சப்ஜெக்டில் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அது எப்படி கிளியர் பண்ணாலும் அவுட்டோர் பேக்ரவுண்டில் செட் பண்ணும்போது கிளியரே ஆகாது. இப்போ அதுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஹார்மனைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எடுத்து வந்துக்கிறாங்க 2026ல். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். 26 ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் 26 ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற ஸ்டுடியோ பேக்ரவுண்டு சிலர் வச்சுருக்கேன். அதில் க்ரீனரியாக இருக்கிற ஒரு பேக்ரவுண்டை எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சில ஃபோட்டோ எடுத்து போடுறேன். இந்த பேக்ரவுண்டில் டேரெக்டாக எடுத்து போட்டேன். ஓகே, உள்ளே வந்துடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டெக்ஸ்டுவல் டாஸ்க் பாக்ஸில் ஆர்கனைஸ் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இங்கே இந்த டாஸ்க் பார் இல்லைன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஷோ கண்டெக்ஸ்டுவல் டாஸ்க் பார் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். அப்படி இல்லை அப்படின்னா விண்டோஸில் இந்த லாஸ்ட்டில் ஆப்ஷன் டூலுக்கு வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த ஆர்கனைஸை பார்க்கலை, இல்லை இங்கே இல்லைன்னா லேயரில் இங்கே பாருங்கள், ஃபில் லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட், அது கீழே ஆர்கனைஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் நான் ஆர்கனைஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது ஃப்ளாஷ் லைட்டில். இப்போ பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு வந்து க்ரீன் கலராக இருக்கிற பேக்ரவுண்ட். இப்போது இந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துக்கிற ஃபோட்டோ மேட்ச் பண்ணி கொடுப்போம் இந்த ஆர்கனைசேஷன் எடுத்து. ஓகே, என்ன பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம லோடாகி வந்துடுச்சு. எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. நெட்டு ஸ்பீடாக இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்துருக்குது. இது ஃபஸ்ட்டு பாருங்கள், பேக்ரவுண்ட் கூட எந்த அளவுக்கு இது மிக்ஸ் ஆகிருக்குதுன்ட்டு. இது செகண்ட் ஆப்ஷன், இது தேர்ட். இப்போ ஃபஸ்ட்டே நம்மளுக்கு ஓகே தான். இப்போ பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். இது பிஃபோர் பேக்ரவுண்ட் கூட மேட்ச் ஆகாத, இது ஆஃப்டர். ஓகேங்களா? இப்போ இந்த சேம் இமேஜ் இல்லை வேறு ஒரு இமேஜ் வேறு ஒரு பேக்ரவுண்ட் வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகே, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இங்கே வச்சுருக்கிற ஏதோ ஒரு இமேஜ், ஓகே, இந்த இமேஜ் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்து வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் வந்து நான் கட் பண்ணி எடுத்தது. இப்போ என்ன பண்ணுறேன், அந்த பேக்ரவுண்டில் எடுத்து போட்டுக்கிறேன். எடுத்து போட்டு சைஸ் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ நான் வச்சுருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த கால்கள்லாம் ஒழுங்காக சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. என்ன தான் நம்ம எப்படி வச்சாலும் இப்போ நார்மல் இதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோஷாப்பில் அது செட்டாகவே ஆகாது. இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஷேடோ ஒன்று செட் பண்ணுவோம் இந்த இடத்துல. அப்படி இருந்தால் சில டைம் ஃபிக்ஸ் ஆகும், சில டைம் ஃபிக்ஸ் ஆகாது. இப்போ இந்த ஆர்கனைஸ் இப்போ இதில் எப்படி வேலை செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த சப்ஜெக்டான லேயரை நான் வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்கனைஸ் கிளிக் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகே, இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் ஆப்ஷன், இது தேர்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த ஷேடோலாம் பாருங்கள். ஓகே, இந்த ஃபஸ்ட்டை பாருங்கள். ஓகே, பாருங்கள், ஷேடோ தான் இதுக்கு முன்னாடி இல்லை. அதே மாதிரி இந்த கோயில் பின்னாடி இருக்கிற ஷேடோ இமேஜுக்கு கிரியேட் ஆகிருக்குது. இதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியுது. ஓகே, இது தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ லேயரில் இப்போ இந்த புதுசாக செட் ஆகிருக்கிறத ஹைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறத பார்க்கலாம். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். இது ஒரு மாதிரி டார்க் பேக்ரவுண்டில் இருக்குது, நைட்டில் எடுத்த மாதிரி. தேவையான அளவுக்கு இந்த பேக்ட்ராப்பை க்ராப் பண்ணியாச்சு. நான் இதுக்கேற்ற மாதிரி ஒரு இமேஜை எடுத்து போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போது ஆர்கனைஸ் கிளிக் பண்ணி பார்ப்போம். இந்த ஆர்கனைஸ் ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகணும்னா ஃபோட்டோஷாப் 2.6 யூஸ் பண்ணும்போது உங்கள் சிஸ்டமில் கண்டிப்பாக நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும். ஒருவேளை நெட் கனெக்டிவிட்டி இல்லைன்னா இந்த ஆர்கனைஸ் ஆப்ஷன் எனேபிள் ஆகாது. அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்துடுச்சு. இது ஃபஸ்ட் ஆப்ஷன், இது செகண்ட், இது தேர்ட். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டை பார்ப்போம். ஓகே, இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் இப்போ கலர் மாறி வந்துருக்குது. ஓகே, இந்த இமேஜை பாருங்கள். அதுக்கடுத்து இந்த இமேஜ் காலுக்கு கீழே ஷேடோ பாருங்கள். இது நம்ம வைக்கும் போது இல்லை, அடுத்த ஆப்ஷனில் பார்க்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு தான் இருக்குது. ஓகே, நம்ம பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். இப்போ இது பிஃபோர், இது ஆஃப்டர். தேங்க்யூ.